சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 15 ரதியின் தூது. எவ்வளவோ விஷயங்கள் பேச எண்ணியிருந்தேன். நான் வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது, இதோ போகிறேன் என்று ஓர் அடி எடுத்து வைத்தார். அப்போது சிவகாமி விம்மிய குரலில், ரதி, அவர் போகிறதாயிருந்தால் போகட்டும், ஆனால் குற்றத்தை என் பேரில் சுமத்திவிட்டு போக வேண்டாமென்று சொல்லு என்றாள். நரசிம்மர் மேலே அடி எடுத்து வைக்காமல் நின்று, நான் தான் என்ன குற்றம் செய்துவிட்டேன்? அதைச் சொல்லிவிட்டு கோபித்துக் கொண்டால் மிகவும் நன்றாயிருக்கும் என்றார். சிவகாமி பெண் சிங்கத்தைப் போல் கம்பீரமாக அவரை திரும்பிப் பார்த்து, என்னுடைய நடனக் கலையைப் பற்றி எப்படியெல்லாம் பாராட்டிப் பேசினீர்கள், எவ்வளவெல்லாம் முகஸ்துதி செய்தீர்கள். அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்துக்கு ஏன் வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கனல் பறக்க கேட்டாள். நரசிம்மர் கலகலவென்று சிரித்து, இதை முன்னமேயே கேட்டிருக்கக் கூடாதா? நான் அரங்கேற்றத்துக்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது? மேல் உப்பருகையில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர்களுக்கு பரத சாஸ்திர நுட்பங்களைப் பற்றி அவ்வப்போது எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சபையில் நேரில் வந்து உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்துக்கு பங்கம் விளையுமோ என்று பயந்தேன். அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று கேட்டபோது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தோன்றின. நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி, இதை ஏன் முன்னமே நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டாள். சொல்வதற்கு நீ இடம் கொடுத்தால்தானே? இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கிறது. உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம், வா என்று கூறி நரசிம்மர் குளக்கரையில் மரத்தடியில் அமைந்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தைப் பிடித்து அழைத்துப் போக எத்தனித்தார். சிவகாமியோ அவர் பிடித்த கையைச் சட்டென்று இழுத்துக்கொண்டு மானைப்போல் துள்ளிக் கரை மீது ஏறினாள். அவர்களிருவரும் போய் மரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்ததை ரதி தலை நிமிர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தது. இனி நம்முடைய தூது இவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல் அது குளத்தோரமாக கருகருவென்று வளர்ந்திருந்த பசும் புல்லை மேயச் சென்றது. தொடர்ந்து பார்ப்போம். சிவகாமியின் சபதம்.